என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் என்பது மாயை. ஆனா உண்மையான மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது சித்த மருத்துவம். அப்படி சித்த மருத்துவத்துல என்ன உண்மை இருக்கு அப்படின்னா, காலகாலமா எந்த மருத்துவம் காலம் கடந்து நிலைச்சு நிக்குதோ அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு ஒரே சான்று. இன்னைக்கு உலக மருத்துவ வரலாற்றை நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. 800 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் இப்படிதான் இருக்கு. சித்த மருத்துவத்துக்கு கால எல்லையே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா 50,000 வருடம் பழமையான ஒரு மருத்துவம் என்றால் அது சித்த மருத்துவம். இவ்வளவு காலம் தாண்டி ஒரு மருத்துவ முறை வருது அப்படின்னு சொன்னா அதுல எப்பேற்பட்ட உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். புரியுது சார். எண்ணெய் குளியல்னா என்ன, அதை பத்தி நம்ம சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எண்ணெய் குளியல் என்பது மனித உடலை வளமாக வைத்துக் கொள்ள சித்த மருத்துவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. இந்த எண்ணெய் குளியலை எப்படி செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில நல்லெண்ணெய் எடுத்து அதை வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புக்கு ஏற்றார் போல அந்த எண்ணெயை தயார் செய்யணும். பச்சை எண்ணெயை நேரா பயன்படுத்தக்கூடாது. வாத உடம்பு அப்படின்னா அதுக்கு நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு அதை லேசா சூடு பண்ணி அந்த எண்ணெயை தான் தேய்க்கணும். அதுக்கு மருத்துவ முறைப்படி மருத்துவர்களால தயார் பண்ணி கொடுக்கிற எண்ணெய்களும் இருக்கு. எண்ணெய் குளியல்ல இன்னைக்கு பல குளறுபடிகள் தமிழ்நாட்டுல நடந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு சூடா இருக்குன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறேன் அப்படின்னு இறங்கிடுறாங்க. இந்த காலத்துல அது மாதிரி செய்யக்கூடாது. எண்ணெய் குளியலுக்கு எதிரான கிடையாது. நானு அதுல என்ன தப்பு நடக்குதுன்னா, சூடா இருக்கிற உடம்ப குளிர்ச்சி ஆக்குறேன்னு சொல்லி எண்ணெய் குளியல் செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற சூட்டை தூக்கி விடுறாங்க. இதான் நடக்குது. அதாவது மனித உடல்ல டெம்பரேச்சர் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆனாதான் அது ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருக்கும் அப்படி மெயின்டைன் ஆகிறது இல்ல. உணவு பழக்க வழக்கங்களால, தூக்க முறை கெட்டு போனதுனால, இப்படி பல காரணங்கள் சொல்லலாம்.